lucky girl. She got married to a boy like you. She'd kick you out if she ever knew about all the you tell me that you do. Dirty boy. You know everyone is talking on the scene. I hear them whispering about the places that you've been and how you don't know how to keep your business clean. ஹாய் பேபிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் குட்டிமா. ஃபைனலாக நீங்கள் கேட்ட அன்ஹோலி சீசன் 2 தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல அன்ஹோலிக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நான் அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப டவுட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், உங்களுக்கெலாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயும் அந்த கமெண்ட் இருக்கும், அன்ஹோலி 2 போடுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா. அன்ஹோலி 1க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அன்ஹோலி சீசன் 2க்கு சப்போர்ட் கொடுத்தா ஐம் ஸோ ஹாப்பி. அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்புறம் அன்ஹோலி 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அன்ஹோலி 2 புரியும். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். I'm a bad guy. Duh. I'm a bad guy. So you're a tough guy, like you're really rough guy. Just can't get enough guy, just always so tough guy. I'm that bad type, make your mama sad type, make your girlfriend that type, might seduce you that type. I'm a bad guy. இப்போ ஒரு பையன் பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் போட்டுட்டு ஐப்ரோஸ்லேயும் லிப்ஸ்லேயும் பியர்சிங் போட்டிருக்கான். ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ குத்தி வச்சுருக்கான். இன்னொரு ஹேண்டில் பீர் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு பைக்கில் காலேஜ் கேட்டுக்குள்ளே தான் என்ட்ரிட்ருக்கான். அப்படியே பைக்கை கொண்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் முன்னாடி நிப்பாட்டுறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு. அப்போது அந்த குரூப்லேருந்து ஒரு பையன், என்ன மச்சான் இவ்வளோ சீக்கிரம் காலேஜ் பக்கம் வந்திருக்க, அதுவும் பீர் பாட்டிலோட, என்ன விஷயம்? நான் கூட அது ஒன்றும் இல்லை மச்சான், வெதர் இன்றைக்கி நல்லா இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் நியூஸில் இன்றைக்கி ரெயின் வரும்னு வேறு சொன்னோம், அதான் வருதோலையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது வெதர் நல்லா இருக்கா? பங்குனி வெயில் பல்ல கட்டி அடிக்குது, வெதர் நல்லா இருக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நியூஸில் ரெயின் வருதுன்னு வேறு சொல்கிறான். மச்சான் புழுவுறதுக்கு ஒரு அளவு இருக்கு மச்சான். அது ஒன்றும் இல்லை சோக்கு மச்சான், ரெய்னி வெதர்லாம் பார்க்க வரல, கலர் கலர் ஃபிகர் தான் பார்க்க வந்திருக்கான். அப்படி தானே மச்சான்? எது ஃபிகரா? என்ன சொல்கிற சார், எனக்கு புரியலையே. அதான்டா சோக்கு பேலே, நீங்கள் நியூ ஜென்ஸ்லாம் வர்றாங்கல்ல. ஓ மச்சான், அப்போது இப்போ சட்டரை சாத்திக்கிட்டு இருக்கியா, இல்லை வாயில் பீர் பாட்டில் வச்சு திணிக்கணுமா? இது பீர் பாட்டில் வச்சு திணிப்பியா? நான் சோக்க நினச்சி பார்த்தியா அவன் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு? நானும் பார்த்தேன் மச்சான், 10 படமும் பக்காவாக இருந்தேன் மச்சான். இப்போ தான் லட்சணமாக அழகாக இருந்தேன். டேல்ஸா, இன்றைக்கி உன்னை சாகடிக்க விட மாட்டேங்க மச்சான். அந்த பீர் பாட்டில் கூட இன்றைக்கி உன் மட்டை உடைக்காம விட மாட்டேனே, ஓடாத நில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவை துரத்திட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் கர்ச்சீஃப் போட்டுட்டு அப்படியே பைக் மேலே படுத்துட்றான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் பிங்க் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் பேண்ட் போட்டுட்டு
க்யூட்டாக ஒரு பேக் மாட்டிட்டு ஓடி வந்து காலேஜ் கேட் முன்னாடி தான் நிற்கிறான். ஃபைனலி வந்துட்டேன். ஃபஸ்ட் டேவே இப்படி ஓடி வர வேண்டியதாக இருக்குது. முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து காலேஜை தான் பார்க்குறான். வாவ், யாங் சொன்ன மாதிரி காலேஜ் ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. பட் இவ்வளோ பெரிய காலேஜில் நான் மட்டும் தனியாக, நீங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல யாங்ஸ். மிஸ் யூ காய்ஸ். கால் பண்ணலாமா? இல்லை வேணாம், பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டயாங்கோட மொபைலுக்கு கால் வருது. இப்போ தான் திங்க் பண்ணேன் கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹியாங். டயாங் எப்படி இருக்க? நல்லா இருக்கே ஹியாங், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஜிமின் எப்படி இருக்கான்? எல்லோரும் நல்லா இருக்கும் டயாங். ஜிமினுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு ஹியாங்? ஒன்றும் இல்லை, நீ பதட்டப்படாது. நீ போனதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. பட் ஹீ இஸ் ஆல் ரைட் நவ். அப்படியா? இப்போ ஓகேவா? இப்போ நல்லா இருக்கான் டயாங், நீ பேனிக் ஆகாத சரியா? அப்புறம் நீ காலேஜ் ரீச் ஆகிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஹியாங், உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹியாங். தேங்க்யூ ஸோ மச். ஓ அப்படியா? யூ ஹாப்பினா? எஸ் ஹியாங். பட் பயமாக இருக்குது. ஏன்டா, என்னாச்சு? இல்லை, நீங்களும் இல்லாமல் நான் இங்கே எப்படி தனியாக இருக்க போகிறேன்னு நினச்சாலே பயமாக இருக்கு ஹியாங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் போக போக சரியாயிடும். நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா? ஓகே ஹியாங். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், மற்ற ஹியாங்ஸ்லாம் எங்கே? சவுண்டே காணோம். அவங்களாம் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 month ஆகும். ஓ, நீங்கள் போலியா ஹியாங்? இல்லைடா, ஜிமின்க்கு ஒரு உடம்பு சரியில்லை. நானும் போயிட்டேன்னா அவங்க தனியாக இருப்பான், பார்த்துக்காலே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் போகல. ஓகே ஹியாங். ஜிமின் எழுந்ததும் ஈவினிங் வேணால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், அவன்கிட்ட நான் பேசணும். சரிட்டா, கண்டிப்பாக நான் கூப்பிட சொல்கிறேன். சரி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு பாரு, நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நல்லா சாப்பிடு, எதை பற்றி ஒரி பண்ணிக்காத சரியா? ஓகே ஹியாங், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஜிமினை கேட்டேன்னு சொல்லுங்கள். பாய் ஹியாங் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இது நம்ம டயாங் தான். ஃபோனில் பேசினது நம்ம சுகா. இப்போது காலேஜுக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு ஐடி கார்டை தான் பேக்குள்ளே தேடிட்டுருக்கான். இந்த ஐடி கார்டு எங்கே போச்சு? தேடுற நேரம் கிடைக்காது. எடுத்து வச்சேனா? நல்லா ஞாபகம் இருக்குது, நான் எடுத்து வச்சேன். எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு பையன் ஃபாஸ்ட்டாக வந்து டயாங்க இடிச்சிட்றான். அதில் டயாங்கோட புக்ஸு, பேக்கு, ஐடி கார்டு எல்லாமே கீழே விழுந்துடுது. அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அப்படியே டயாங் பார்த்துட்டு ஸ்டன்னாகி நின்னுடுறான். அது நான் லேட் ஆகிடுச்சு சொல்லி ஓடி வரும்போது தெரியாமல் இடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே நீங்கள் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கீழே விழுந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அப்போ அந்த பையனும் பார்த்துட்டு மெதுவாக கீழே உட்காந்து ஒவ்வொரு திங்ஸாக அப்படியே எடுத்து டயாங் கிட்ட கொடுக்குறான். அப்போது டயாங்கோட ஐடி கார்டு இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு, இந்தாங்க உங்கள் ஐடி கார்டு. நியூ ஜாயினியா? ஆமாம், செகண்ட் இயர். ஓ, நானும் செகண்ட் இயர் தான். நீங்கள் எடுத்துருக்க அதே டிபார்ட்மெண்ட் தான் நானும் இருக்கேன். அண்ட் ஐ எம் அர்ஜுன். ஓ, ஐம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஓ, நைஸ் டு மீட் யூ டயாங். நீ இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சு தானே வந்த? ஏன் அப்படி சொல்கிற அர்ஜுன்? மற்ற காலேஜ் மாதிரி கிடையாது. இங்கே சீனியர் தான் ஜூனியர், ஜூனியர் தான் சீனியர். என்ன சொல்கிற? எனக்கு புரியல. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி வா, லேட் ஆயிடுச்சு. நம்ம லேட்டாக போகணும். இதுக்கே 1 மணி நேரம் தனியாக அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கும், அதை கேட்க முடியாது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ டயாங்கும் அர்ஜுன்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்படியே 2 பேர் உள்ளே போகிறாங்க. நிறைய நியூ ஜாயின்ஸ்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நம்ம ஜங்குக் படிக்கிற அதே காலேஜில் தான் டயாங்கும் வந்து இப்போ செஞ்சுருக்கான். பட் ஜங்குக் எங்கே தான் படிக்கிறான்னு டயாங்க்கு தெரியாது. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா
ஜங்குக்கோட பாய்ஸ் தான். ஐயோ, ஒரு ஃபிகர் கூட தேரல மச்சான். ஒன்று கூட பார்க்குற மாதிரி இல்லையடா. இந்த வருஷமும் அப்படி தானா? ஐயோ, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவும் சோக்கும் ஹெட் மேலே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பாவமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க போகிற வர பாய்ஸையும் கேர்ள்ஸையும். அப்போது அதில் ஒரு பொண்ணு நல்லா ரிவீல் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டு போய்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கும் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்க்குறது தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணு நல்லா ட்ரெஸ்ஸை இன்னும் ரிவீல் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறா. அப்போது ஜங்கு என்னவா அவனைத்தான் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ அந்த பொண்ணும் ஜங்கு கிட்ட போகிறா. என்ன நோ ஜெயினியா? ஆமாம் சீனியர். பேர் என்ன? சில்பா. ஓ, பேர் ஜிவ்வுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறா. என்னவா திங்கிற மாதிரி பார்க்குறான். முட்டை முழுங்கிருவா போலையே. எந்த இயர்? செகண்ட் இயர். ஓ, செகண்ட் இயர் அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே நோஸு லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்ணிகிட்ருக்கான் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கூசுது, ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னடி ட்ரெஸ் இது? காலேஜுக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா? எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது சீனியர். எனக்கு கூட கம்ஃபர்டபுளாக தாண்டி இருக்குது சீனியர். சொல்கிறீ சில்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்கிறீ என்ன? நான் உங்களுக்காக தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது கரெக்டாக ஜங்குக்கோட ஃபிங்கர் ஸ்டொமக்கில் இருக்குது. அப்படியே அவள் போட்டிருக்க பேண்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ரொம்ப க்ளோஸாக நிற்க வச்சுக்கிறான். ரெண்டு ஃபேஸும் ஒரே இன்ச்சு தான் இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. எனக்காக இதுக்கு சேர்ந்த இப்போ அந்த பொண்ணு ஜங்குக்கோட ஏட்ட போய் ஏதோ சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறா. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மிட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை தான் பார்க்குறா. அப்போது ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு மெதுவாக அப்படியே டேன் ஆகி ஜங்குக்கு கிஸ் பண்ணான்னு கிட்ட வந்துட்டுருக்கா. இப்போ ஜங்கு அவரோட லிப்ஸில் ஃபிங்கரை வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு படிக்கிற வேலைப்பார் போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு பட் சீனியர் போடி போ. அப்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அங்கேருந்து எப்படி போகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு டேல்ஸோ வயிறு எரியிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு வயிறு மட்டும் இல்லை மச்சான், எரியக்கூடாது இடம்லாம் எரியுது. ஆமாம் மச்சான், ஏற்கனவே இந்த வெயில்னால உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எரியுன்னு எரியுது. இதில் இவன் வயிறையும் சேர்த்து எரிய வைக்கிறான். சரி வா மச்சான், ஜில்லுன்னு போய் 2 பெக் அடிச்சுட்டு வரலாம். ஆமாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பெக் அடித்தது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மச்சான்ட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது, போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா மச்சான் போகாத. மச்சான் பார்க்க கோவமாக இருக்க மாதிரி இருக்கான். சொன்னால் கேளு, போகாத. நீ மூடு எல்சா. அவன் எவ்வளோ நேரம் ஃபிகரை கூட ஜல்சா பண்ணிகிட்டு இருந்தான். அவனை பார்த்தா கோவமாக இருக்க மாதிரி இருக்கே. நீ சும்மாறா, நான் போய் கேட்டுக்கிறேன். ஜங்குக்கு மச்சான். சொல்லு மச்சான். இல்லை இதோ இப்போ வந்துட்டு அப்படி இப்படின்னு உரசிட்டு போச்சு ஒரு ஃபிகரே. அந்த ஃபிகர் ஏதோ காதில் வந்து சொல்லிச்சேன். என்ன சொல்லிச்சேன்? எவ்வளோ ஆர்வம் பிறந்த நாய்க்கு. அது வேற ஒன்றும் மச்சான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான், லவ் பண்ணுறாளாமா. எது லவ் பண்ணுறாளா? ஐயோ ஐயோ, எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, உனக்கு லவ் செட் ஆகாதுன்னு இந்த ஃபிகருக்கு தெரியாது போல. பரதேசி ஒன்று.
ஏற்கனவே காண்டா இருக்கிறேன், சிரிச்சின்ன காண்டேத்திரியா மயிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஃபேஸில் கர்ச்சீஃப் போட்டு அப்படியே பைக்லேயே சாஞ்சு படுத்துக்கிறான். ஐயோம்மா, அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு இந்த மாதிரி பையன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு. நான் கேட்டேனா, நான் மச்சான் வாய் பஞ்சர் ஆயிடுச்சு போல். நான் அப்போவே சொன்னேன்ல அவன் கோவமாக இருக்கான் போகாதுன்னு. உன் வாய் தான் மச்சான் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு காரணம். அப்படியே இருந்து உட்காந்துருக்கிறேன். நக்கல் மாரி உனக்கு தாசு பயலை அப்படின்னு. இங்கே ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டயாங்கும் அர்ஜுன் தான். டயாங், நான் உன்னை கேட்டால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லு அர்ஜுன். இல்லை, என்ன ரீசன் இந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு? அது வந்து அர்ஜுன், எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம். ஐம் சாரி, நான் உன்கிட்ட இப்போது சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே டயாங், உனக்கு எப்போ என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீ சொல்லு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, அச்சோ என்னாச்சு அர்ஜுன்? நான் சொன்னேன்ல அந்த பேர்ட் பாய்ஸ் அவங்க தான். அந்த ட்ரீக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க பாரு, ஒரு 4-5 பசங்க, அவங்க தான். அவங்க கையில் மாட்டினோம் செத்தோம் நம்ம. அவங்களாம் சீனியர்ஸா? சீனியர்ஸ்லாம் கிடையாது, ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறானுங்க எல்லோரும். ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சீனியர்ஸ், நம்ம தான் ஜூனியர்ஸ். ஆமாம், பைக்கில் ஒரு பையன் படுத்துட்ருக்கான் பாரு, அவன் தான் இருக்கிறதுலே மோசமான பையன். அந்த பையனோட அப்பாவோட அண்ணா இங்கே மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் மாஃபியான்னு வேறு சொல்லிக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியலட்டா. ஒரு அழகான பொண்ணை விட மாட்டான். இவன் பண்ணுற டார்ச்சரில் 2 நாளில் டிசி வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு பேர்ட் பாய் இவன். நீ மட்டும் அவன் கண்ணில் பற்றாத சரியா? ஹோ, அவ்வளோ மோசமான பையனா? ஆமாம், ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு டயாங் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு அப்படியே அர்ஜுன் கூட போயிட்டுருக்கான். அப்போது டயாங்கோட ஹார்ட் பீட்லாம் திடீர்னு ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எதுக்கு எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் துடிக்குது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே அந்த பையனை தான் பார்த்துக்கிட்டே போகிறான். அப்போது அந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கும் அப்படி தான் சடனாக ஜங்குக்கோட ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறான். அச்சோ, எந்திரிச்சிட்டான். எப்படியாவது டயாங்க அவன் கண்ணில் படாமல் கூட்டி போயிடணும். டயாங் எங்கூட வா. அர்ஜுன் எங்கே கூட்டி போகிறான்? பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்கு பின்னாடி போய் டயாங்க நிற்க வச்சிடறான். அர்ஜுன் என்னாச்சு, எதுக்கு நீங்கள் நிற்க வச்சுருக்க? டயாங் அந்த ஜெய்க்கு எந்திரிச்சு உட்காந்துட்டான். உன்னை பார்த்தான்னா அப்படி தான், என்ன பண்ணுவேனே தெரியல. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பசங்களாம் இங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கிளாஸுக்கு போயிடலாம் சரியா? கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு சொல்லி அர்ஜுன் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கான். எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஜிமின் ஞாபகம் தான் வருது அர்ஜுன். ஜிமின் இப்படி தான் என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவான். அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு என் ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவனுக்கு என்ன பேண்ட்டுக்குள்ளே கட்டரம் போயிடுச்சு என்ன, இவ்வளோ வேகமாக எதிர்த்து உட்காரான். ஜங்குக் மச்சான், ஜங்குக்கா என்னது காது கேட்காம போயிடுச்சா மச்சான் அப்படின்னு பார்த்தா ஜங்குக் அந்த பக்கம் இந்த பக்கமும் திரும்பி பார்த்து யாரையோ தேடிக்கிட்டு இருக்கான். யார் மச்சான் தேடுறா இவன்? ஜங்குக் மச்சான் இங்கே தானே இருக்கோம் நாங்கள் மச்சான் அப்படின்னு பார்த்தா ஜங்குக் அவங்க பேசுகிறத காதையே வாங்கிக்கல. பைக்லேருந்து எந்திரிச்சு நடு கிரவுண்டில் போய் நின்றுட்டு அப்படியே யாரையும் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓடி. யாரும் மச்சான் இவன் தேடிக்கிட்டு இருக்கான்? எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். ஹோன்னு சொல்லிட்டு என் வாயை பார்க்காம போய் கூட்டி வா மச்சான். வெயில் மண்டே பழகுது, போய் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸாவது குடிச்சிட்டு வருவோம். பைக் போகலான்னு நினச்சேன், அதுக்கு வாய்ப்பெலாம் நான் போயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வரலாம். போய் கூட்டிகிட்டு வரேன்னா மாடு மாதிரி நின்றுட்டுருக்கேன் மாட்டு பேலை. நான் மறுபடியும் போய் அவன்கிட்ட வாயில் குத்துவாங்களாம் விரும்பல மச்சான். நீ வேணா போய் கூப்பிட்டு கொள்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்சா ஜங்குக்கா கூப்பிட தான் போகிறேன்.
மச்சான் மச்சான் என்னாச்சுடா? யாரும் வந்து தேடிக்கிட்டு இருக்க? எல்சா, யாரோ யாரோ இருக்காங்களா? யாரோ இருக்காங்களா? என்ன மச்சான் சொல்கிற? ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இவ்வளோ பேனிக் ஆகுற? என்னாச்சு? தெரில மச்சான், ஹார்ட்டு யாரோ யாரோ எனக்கு ரொம்ப அது. சரி ஓகே மச்சான், கூல்டவுன். இவ்வளோ பேனிக் ஆகாதடா. எதுக்கு இப்படி ஃபேஸில் அப்படி வேர்த்திட்டுருக்கு? இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாத. சரி வா, போய் நம்ம ஏதாவது கூலாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரலாம். அப்போ தான் உனக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். வாங்க மச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாய்ஸும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்பாடா, அந்த பசங்களும் போயிட்டாங்க. வா டயங், நம்ம வேகமாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்கோட ஹேண்டை பிடிச்சி வேகமாக கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ டயாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பாய்ஸ்லாம் அப்படியே பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட பேக் சைடு தான் டயாங்க்கு தெரியுது. யார் இந்த பையன் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டே போயிடுறான் கிளாஸ்க்கும். இப்போ அப்படியே டைமும் டிக் ஆகுது. டயாங்க்கும் இந்த டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. அவனுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டே. ஸோ டே காலேஜும் ஓவர் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் அவனோட கிளாஸ்க்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு பொண்ணு அப்படியே ஓடி வந்து ஜங்குக் முன்னாடி நிற்கிறா. ஹாய் சீனியர். யார் நீ? என்ன வேணும்? என்ன தெரியலையா? மார்னிங் தானே பேசணும். ஷில்ஃபா? ஓ ஷில்ஃபா. என்னடி என்ன வேணும்? அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு எதுவும். இங்கே பாரு, காலேஜுக்கு படிக்க வந்தா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. போ. இந்தாம்மா அடைக்கு ஒடுக்குமான பொண்ணே. என்ன உனக்கு உங்கள் வீட்டிலலாம் தேட மாட்டாங்களா? போ சொல்லும், வீட்டுக்கு போ. இல்லை, நான் சீனியர்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான். இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம் சரியா? மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. போ. இல்லை சீனியர், அது போடி. அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பொறுப்பாக மாட்டேன். கிளம்பு அப்படின்னு ஒரு மாதிரி ஆங்கிரிட்டோலாம் சொன்னட்டியும் அந்த பொண்ணு பயந்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறா. நான் மச்சான் மழை காலையில் தான் வெந்து வேகாமல் நாக்கெல்லாம் வறண்டு போய் சுற்றினான். அதை வந்துட்டு இப்போ மழை வருதுன்னு சொல்கிற? மழை வர்றதுக்குலாம் 1% கூட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுது. அடங்கும் மழை அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். சோக்கு ரெயின் வந்துடுச்சு மச்சான். என்ன நம்புறியா? இல்லை மச்சான், நீ தான் ரெயின்னாவே ரூம்லேருந்து வெளியே வர மாட்டியே. உனக்கு தான் ரெயின்னாவே பிடிக்காதே. ஆமாம், எனக்கு ரெயின்னாவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை அப்படியே யோசிச்சுட்டு பார்க்குறான். ஐயோ, வெளியே செம்ம ரெயின் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. கரண்ட்டு போங்களாட்டும் எல்லோரும் சாப்பிட்டணும். ஜின் ஹியாங். சொல்லு குக்கி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஹியாங். ஓ, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் குக்கி. எல்லோரும் வந்துட்டாங்களா சாப்பிட்றதுக்கு? இல்லை ஹியாங், டேட்டு ஹியாங் மட்டும் இன்னும் வரல. எனக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு. சரி, நீங்களாம் சாப்பிடுங்க, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். ஹியாங் நீங்கள் இருங்க, நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரேன். குக்கி சரி, அவன் டெரஸில் தான் இருப்பான், நீ போய் கூட்டிகிட்டு வா. ஓகே ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டெரஸ்க்கு தான் போகிறான். டெரஸ் வந்து பார்த்தா தயாங் கையில் ஒரு ஐஸ்கிரீமோட பால்கனியில் இருக்க வால் மேலே உட்காந்துட்டு ரெயினில் நனைஞ்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹியாங் ஹே ஹாய், நீ இந்த ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம் ஹியாங். ஓ உன் நேம் ஏதோ ஹியாங் சொன்னாங்க. ஜங்குக் ஆமே ரைட்? ஆமாம் ஹியாங். ஹே ஜங்குக், உனக்கு ரெயின்னா பிடிக்குமா? பிடிக்கும் ஹியாங். ஹே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் எங்கே எப்போ ரெயின் வந்தாலும் அங்கே போய் நல்லா நனைஞ்சிட்டு வந்துடுவேன்.
எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் யாங் ஜின் யாங் கூப்பிட்டாங்க. அப்புறம் அப்படித்தான் சரி வா கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு போகலாம். ஐயோ யாங் இல்லை எனக்கு பிடிக்கும் ஆனால் நனைய மாட்டேன். அட ஜங்குக் இதெல்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த டெரஸில் இருக்க தண்ணியை தித்தி விளாண்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ரெயினில் நின்றுட்டு நினச்சிக்கிட்டே டயாங் இப்படி விளாட்றத நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜங்குக்கு டயாங் மேலே எந்த தப்பான நினப்பும் இல்லை. டயாங் இந்த மாதிரி குழந்தைத்தனமாக விளையாடுறத ஐஸ் ஃபுல்லாக லவ்வோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து 2 பேரும் அந்த டெரஸில் தேங்கியிருக்க தண்ணி ஏற்றி விளையாட டான்ஸ் பண்ண. அப்புறம் டயாங் கொண்டு வந்த ஐஸ்கிரீமை 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஜின் கீழே கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. அச்சோ யாங் ஜின் யாங் கூப்பிட்றாரு. போச்சு போச்சு மாட்டோம். இப்போ என்ன பண்ணுறது யாங்? ஜங்குக் நீ ஓ ரூமுக்கு போயிடு, நான் ஏ ரூமுக்கு போயிடுறேன். 2 பேரும் நனைஞ்ச மாதிரியே காட்டிக்க வேணாம். நீ உன்னோட ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் என்னோட ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரியா? யாங் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போகலான்னு போகிறான். அப்போது ஜங்குக்கான ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டிட்டு யாங் சொல்லு ஜங்குக் இனிமேல் ட்ரெயின் வந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ டயாங்கும் அப்படியே சிரிச்சிட்டு கண்டிப்பாக ஜங்குக் இனிமேல் ட்ரெயின் வந்தால் நீ நான் சேர்ந்தே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறான். கண்டிப்பாக யாங் எனக்கு இன்றைக்கி உங்கள் கூட இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னன்னே தெரியல யாங், உங்கள் கூட இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச இந்த ரெயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காது ரெயின் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் தெரியுமேடா. சரி மச்சான் வா போகலாம். ரெயின் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரில, வீட்டை பக்கம் போய் சேருவோம். இல்லை எனக்கு ரெயினில் நானே வேணாம், ரெயின் நிற்கட்டும் போயிடலாம். டேய் போய்கிட்டு பார்த்தா ரெயின் இப்போதைக்கு நிற்காது போல் மச்சான், நைட் ஆயிரும் மச்சான். அடுத்த நாளே ஆனாலும் ரெயின் நின்னதுக்கப்புறம் தான் போகிறோம். மூட்டிகிட்டு எல்லோரும் உட்காருங்க. அடப்பாவே அப்போ சோத்துக்கு பிச்சை எடுப்போம். ஏண்டா உனக்கு ரெயின் பிடிக்காட்டி நான் என்ன பிச்சை எடுக்கணும்? பீர் தான் கிடையாது பார்த்தா சோறும் கிடையாதா? ரைட்ரா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளே இருக்க பெஞ்சில் போய் படுத்துடுறான் சோக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டேங் ஆஜுன் தான் மழை வருதுன்னு சொல்லி எப்படி நின்றுட்டுருக்காங்க. ஆஜுன் வா போகலாம். டேங் ரெயின் எப்படி வருது பாரு, போனான்னு நனைஞ்சிருவோண்டா. நானே தான் கூப்பிட்றேன் வா அர்ஜுன் ப்ளீஸ். இப்போ நீ வரையா நான் போட்டுமா? ஐயோ ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுற? நீ செம்ம வாழை இருப்ப போலையே, நனைஞ்சிருவோம் புரியுதாடா உனக்கு? நானே தான் கூப்பிட்றேன், எனக்கு ரெயின் ரொம்ப பிடிக்கும். வா அர்ஜுன் ப்ளீஸ். ஓ ரெயின் நின்னதுக்கப்புறம் போகலாமே. இல்லை எனக்கு இப்போயே போகணும், வா போகலாம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பேக்லேருந்து கொடை எடுத்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு டயாங்கை கூட்டிகிட்டு போகிறான். டே ஷூ டயாங் ரெயினில் நனையாத, கொடைக்குள்ளே வா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போகிறான். டயாங் இப்போ சொன்ன பேச்சு கேட்குறியல்ல, கொடைக்குள்ளே வா, நீ வெளியே வா, ரெயினில் நனையில வா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை எடுத்து விட்டான். டயாங் வேணாம் டயாங், இவங்க பாட்டு ரெயினில் மேலே நனைஞ்சிட்டேன், அதுக்கு தான் நினச்சி விட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் ஓடி விளாண்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சோக்கு தான் ஜங்குக்கிட்ட போய் மச்சான் பசிக்குதுடா, டீயாவது வாங்கி கொடுறா. அது வயிறா இல்லை பானையான்னு தெரியல, மதியம் லஞ்சில் அந்த வெட்டினே இல்லைடா சோக்கு பையில. இப்போ உனக்கு பசிக்குதுக்கு மறுபடியும் ஹே எல்சா முடிக்கிட்டு இருந்துக்கோ, அவனே வாங்கி தரேன்னு முத்திட்டு இருப்பான், நீ ஏதாவது பேசி குழப்பி விட்ட. மச்சான் நீ வா, நம்ம கேன்டீன் மூடிட போகிறோம், போய் டீ குடிச்சிட்டு வரலாம். சரி வந்ததோட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கேன்டீன் தான் போகிறாங்க. ஜங்கு போய் ஒரு சேரில் உட்காந்துடுறான். எல்சாவும் சோக்கும் தான் போய் டீ வாங்கிட்டு வராங்க.
அப்போது டயாங் கேன்டீனில் தான் ஐஸ் வாங்கிட்டு இருக்கான். டயாங், திஸ் இஸ் டூ மச். ரெயிலில் நனைஞ்சதுக்கே கோல்டு வந்துடும், நீ ஐஸ்கிரீம் வேற. வேணாம் டயாங், அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். தம்பி, கார்னிஷ் தீர்ந்துடுச்சுப்பா, கப்பைஸ் தான் இருக்குது. ஓகே அங்கிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மறுபடியும் ரெயினில் போய் நனைஞ்சிக்கிட்டேன். டேங் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். அர்ஜுனையும் சாப்பிட சொல்கிறான். பட் அர்ஜுன் சாப்பிட மாட்டான். சாப்பிட அர்ஜுன், நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாரு, ஒரு தடவை சாப்பிட்டு உனக்கே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்து அர்ஜுன் வாங்கிட்டு அப்படியே நீட்டுறான். ஸோ டேங் ஊட்டி விட்டனால அர்ஜுனும் ஒரு வழி இல்லாமல் வாங்கி சாப்பிட்றான். ஸோ 2 பேரும் அப்படியே மாறி மாறி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நனைஞ்சிட்டே போகிறாங்க. சோக்கு எல்சாவும் டீ வாங்கிட்டு வந்து அப்படியே டேபிளில் உட்காராங்க ஜங்குக்கு முன்னாடி. மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பையன் அந்த ரெயினில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே போகிறான்னு நினச்சிட்டு. என்னது, ரெயினில் ஐஸ்கிரீமா? ஆமாம் மச்சான், நம்மலாம் சூடாக குடிக்கணும்னு தான் நினைப்பேன். அவன் ரெயினே ஜெல்லுன்னு இருக்கும், ஐஸ்கிரீம் ஜெல்லுன்னு தான் இருக்கும், நல்லா காம்பினேஷன்டா அப்படின்னு சொல்கிறான் எல்சா. யார் அப்படி சாப்பிட்டு போனான்? அதோ கிரவுண்டில் இந்த பிங்க் கலர் ஷர்ட் அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி எல்சா கை கட்டுறான். ஸோ அப்போ தான் ஜங்குக் கிரவுண்டை பார்க்குறான். பார்த்தா டயாங் அப்படியே ஜங்குக்கு ஐஸ்லாம் வேர்ட் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. அப்படியே சாப்பிடா எழுந்திரிச்சு நின்று ஜங்குக் டேங்கை பார்த்தோன்னே 1 செகண்ட் கூட அங்கே நிற்கவே இல்லை. அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துலேருந்து ஓடி வர்றான் கிரவுண்டுக்கு தான். அப்போது நிறையா ஸ்டூடெண்ட் அங்கே அப்படியே அந்த ரெயினில் தான் நினச்சிட்டு கொடை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கனால டேங் எங்கே போனான்னு தெரியல. எங்கே போனான்? இங்கே தான் நான் பார்த்தேன். அது அவனே தான் டேங் எங்கே போனேன்? டேங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடை பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ளேலாம் போய் பார்க்குறான். டேங் அங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டுருக்கான். டேங் தேடி, எல்சா, ஜங்குக் மச்சானுக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஃபுல்லாக சரியில்லை. பேண்ட்டுக்குள்ளே கருப்பான் பூந்த மாதிரி எந்திரிக்கிறான், ஓடுறான், யாரையோ தொலாவுறான். இப்போ பார்த்தா ரெயினி நனைஞ்சிட்ருக்கான். என்னங்கய்யா, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ இதெல்லாம் அவன்கிட்ட கேட்காம ஓட்ட வாயை மூடிட்டு இருந்தாவே போதும். என்ன மார்னிங் வாங்கின பற்றி அது மாதிரி வாங்கிட்டு இருப்ப. நீ உனக்கு டீ வாங்கி கொடுத்தாச்சல, அதை குடிச்சிட்ரு, நான் போய் மச்சானை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா ஜங்குக்கிட்ட தான் போகிறான். எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ரெண்டையும் ஹேரை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான் முட்டி போட்டு. ஏய் ஜங்குக் மச்சான், டேய் ஜங்குக், என்னாச்சுடா, என்ன பண்ணிகிட்ருக்க ரெயினில் நினச்சிக்கிட்டு? மச்சான் நான் அவனை பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன் மச்சான், இங்கே தான் இருந்தான். என்னடா, யாருடா, என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல மச்சான். இங்கே தான் இருக்கான் மச்சான் இங்கே தான் இருக்கான். நான் அவனை தான் பார்த்தேன், எனக்கு தெரியும், நான் அவனை தான் பார்த்தேன். டேய் மச்சான், மூடிடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக் அப்படியே மயங்கிடுறான். மச்சான் ஜங்குக், முடிச்சு பாடுறான். என்னாச்சு மச்சான்? ஐயோ என்னாச்சு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேன்டீனில் சோக்கு தான் பார்த்தா உட்காந்து ஹாயாக டீ குடிச்சிட்ருக்கான். சோத்து மாடு டேய் சோக்கு பயலே, லூசு பயலே. என்னடே, ஏன் அவன் தெருல படுத்து கிடக்குறான்? என்னன்னு தெரில மச்சான், மயங்கிட்டான். நீ வா சீக்கிரம். இதே மயக்கம் போட்டேனா? இதுக்கு தான் நான் சொன்னேன் ரெயினில் போகாத மச்சான், நீ பேச்ச கேட்டேனா? ஐயோ மச்சான், எப்படி மயக்கம் போட்டான் தெரில சோக்கு, யாரையோ பார்த்து சொல்லிட்டு இருந்தான், அப்படியே மயங்கிட்டான்.
ஓ இப்போ என்ன பண்ணுறது மச்சான்? அங்கிள் கால் பண்ணு, ஃபஸ்ட்டு இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறாங்க. போகிற வழியில் எல்சா தான் ஜங்குக்கோட பெரியப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறான். அங்கிள் சொல்லு எல்சா, என்னாச்சு இந்த மாதிரி பதட்டமாக பேசுகிற? அங்கிள் திடீர்னு ஜங்குக்கு நல்லா தான் இருந்தான், பேனிக்காய் அப்படியே மயங்கிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கிள், அதான் வீட்டுக்கு கூட்டி போயிட்டுருக்கோம். ஓ அவனுக்கு ரொம்ப பேனிக்கானா மயங்கிடுவான். எப்படி பேனிக்கானா? அது யாரையோ பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தான், அப்படியே மயங்கிட்டான் அங்கிள். யாரை பார்த்தான்? தெரியல, எனக்கு தெரியல. சரி சரி, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஜங்குக்கோட ரூமில் ஒரு ட்ராயரில் ஜங்குக்கு போட வேண்டிய மெடிசனும் இன்ஜெக்ஷனும் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சீட் இருக்கும், அதில் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஜங்குக்கு அதை போட்டு விடுங்க, 1/2 ஹவரில் முடிச்சிடுவான். ஐயோ அங்கிள், எங்களுக்கு ஊசிலாம் போட தெரியாதே. சோக் அது எல்லாருமே போடலாம், எல்லோரும் போடுற மாதிரி தான் நீடில் இருக்கும், சின்னதாக. இந்த இன்சுலின் நீடில்லாம் இருக்கும் பாரு, அது மாதிரி சின்ன நீடில் தான். அதனால் தாராளமாக நீங்கள் போடலாம். ஜங்குக்கோட ஹேண்டில் போட்டு விடுங்க. அப்புறம் அவன் முடித்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்சா காலை வச்சிடறான். சோக்கும் எல்சாவும் 2 பேரும் அப்படியே ஜங்குக்கு அந்த இன்ஜெக்ஷனே போட்டு விடுறாங்க. அப்படியே 1/2 ஹவர் ஆகுது. ஃபைனலாக ஜங்குக்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். மஜா முடிச்சிட்டியா? உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்து போயிட்டேண்ணா. மழையில் நனைஞ்சா உனக்கு பிடிக்காது தெரியும், மயக்கம்லாமா போட்டு விழுவ. அப்போது எல்சா வந்து சோக்கோட மண்டையிலே ஒன்று வச்சுட்டு எந்திரிச்சோன்னு என்ன கேட்குது பாரு. மச்சான் இப்போ எப்படி இருக்கு உனக்கு? அது ஓகே? எனக்கு பெரியட்ட பேசணும். ஓகே மச்சான், அங்கிளும் நீ எழுந்ததுக்கப்புறம் கால் பண்ண சொன்னார், இரு கால் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவும் ஜங்குக்கோட அங்கிள் ஜங்குக்கோட பெரியப்பாக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. ஹலோ எல்சா, ஜங்குக்கு எப்படி இருக்கான்? பெரி, நான் அவனை பார்த்தேன். ஜங்குக் அது ஓகே? என்னாச்சு? யாரை பார்த்தா? பெரி, நான் அவனை பார்த்தேன். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனை நான் பார்த்தேன். அவன் இங்கே தான் இருக்கான் பெரி, அவன் இங்கே தான் இருக்கான். என்ன ஜங்குக், நீ என்ன சொல்கிற? ஆமாம் பெரி, அவனை நான் பார்த்தேன், அவன் இங்கே தான் இருக்கான். சரி 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 ஓகே, நீ 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 பேனிக் ஆகாத சரியா? நான் பாய்ஸை விட்டு இல்லை இல்லை இதில் நீ தலையிடாத. அவன் இங்கே தானே இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீ வேடிக்கை மட்டும் பாரு பெரி. பட் ஜங்குக், பெரி எனக்கு அவன் மேலே லவ் இல்லை பெரி, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. பட் ஜங்குக், நீ அவன்கிட்ட இருந்து தொலையிற, அதுதான் உனக்கு நல்லது. எப்படி பெரி, எப்படி? அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா தெரியுமா? அவன் எனக்கு எவ்வளோ பெயின் கொடுத்தானோ அதுக்கு மேலே நான் பெயின் கொடுப்பேன் பெரி. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா? நீ கூட இருந்து பார்த்துருப்பேல்ல நான் எப்படி இருக்கேன்னா? அதுக்கு ரீசன் உனக்கு தெரியும்ல பெரி. நான் எவ்வளோ அழுதுருப்பேன். என்னோடய ஹாப்பினஸ், நான் என்னோடய லைஃப்பில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு பெரி. நான் இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிற்கிறேன். அதுக்கெலாம் ரீசன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. பட் ஜங்குக், மறுபடியும் நீ அவன்கிட்ட போனால் அது உனக்கு தான் பெயினாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இங்கே பாரு, இதில் நீ வராத பெரி, நான் பார்த்துக்கிறேன். நீ உன் பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாகவே வா. பட் ஜங்குக், நான் சொல்கிறது கேளு. ஹலோ ஹலோ வச்சுட்டான். கிம்டான், என்னை என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே இவ்வளோ ஸ்மிட் பண்ணுறான். யூனோ ஜிமின், எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? அப்போ நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையாட்டையாம்? ஐயோ, ஐ மிஸ் யூ ஸோ மச் ஜிமின். பட் உன்ன மாதிரி எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான் தெரியுமா? அதனால் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவனும் உன்ன மாதிரி என்னை ரொம்ப ப்ரொடக்டிவாக ரொம்ப அழகாக பத்திரமா பார்த்துக்கிறான். இந்த 1 டேலேயே உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சிச்சா? ஜிமின் மறந்துட்டேன்ல உனக்கு? டே நான் அப்படி சொல்லலை. ஐ மீன்
அவன் உன்ன மாதிரி என்னை பார்த்துக்கிட்டான்னு சொன்னேன். ம் சரி சரி கோபப்படாத ஜெமினா. உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? ஏங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஓகே, நல்லா இருக்கேட்டேன். லைட்டாக ஃபீவர் இருக்குது. டேப்லெட் போட்டிருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும். சரி ஓகே ஜெமினா, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு. அதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும் டேங். நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா? நல்லா சாப்பிடு, நிறைய பிளேஸ் போய் சுற்றிப்பார். மேக்ஸிமம் தனியாக இருக்காத. அதான் உன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் எங்கேயாவது கூட்டி போவான். ஜெமினா போதும்டா. சரி சரி ஓட்டலை. அப்புறம் டேங், ஏதாவது ஒன்றுன்னா முக்கியமாக எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். நீ தனியாக அழுதுகிட்ருக்காத ஏதாவது நினச்சி. உனக்கு ஏதாவது பேசணும், யார்கிட்ட பேசணுன்னா எனக்கு கால் பண்ணு, புரியுதில்ல? கண்டிப்பாக ஜெமினா, உனக்கு தான் நான் கால் பண்ணுவேன் சரியா? நீ உன் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஜெமினும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டே எப்படியே முடியுது. அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. டயாங் காலேஜுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கான். அப்போது டயாங்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. யார் இது? அண்ணா நம்பர். ஹலோ ஹலோ டயாங். யார் நீங்கள்? நான் தானே. உங்களுக்கு பேர் வைக்கலையா? இவனோட நான் தான் அர்ஜுன். அர்ஜுன்? என்ன அர்ஜுன், வாய்ஸ்க்கு என்னாச்சு? என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஃபீவர் டைம், அதுதான் என் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு போல். ஓ ஃபீவர் வந்துச்சா? போச்சு, இதுக்கு நான் தான் காரணம். உன்னை நினைய வச்சுட்டேன்ல ரெயினில். ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. என் பிரதர் பரதேசி ஃபீவரில் தான் இருந்திருப்பான் போல். அது தெரியாமல் அந்த பரதேசியோட பெட்டில் போய் நான் படுத்துட்டேன். அவள் ஃபீவர் எனக்கு ஒட்டிக்கிச்சிட்டேன். நீ போய் சொல்லலையே. ஐயோ நான் போய் சொல்லலாம். உண்மையிலே அந்த பரதேசிட்டு இருந்தால் எனக்கு ஒட்டிச்சு. இன்றைக்கி என்னால் காலேஜ் வர முடியாதுட்டேன். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். அப்போ வரமாட்டியா? இல்லைட்டையா, என்னால் சுத்தமாக முடியல. ஹாஸ்பிட்டல் போகணும், என்னால் வர முடியாது. நீ பார்த்து இருந்துப்பல்ல. முக்கியமாக அந்த ஜேகே கண்ணில் மட்டும் பட்டுறாத சரியா? எங்கேயாவது எது பின்னாடியே ஒளிஞ்சாவது கிளாஸ்குள்ளே போய்டு. நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். ஓகே அர்ஜுன், நீ உடம்பை பார்த்துக்கோ. நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். ஓகே டைம், பார்த்து போய்ட்டு வா. பாய்டா. பாய் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐயோ இன்னைக்கு நான் தனியாக தான் சமாளிக்கணுமா? அந்த பையனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. நான் எப்படி அவனை தாண்டி போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே காலேஜ் கேட்டுக்கிட்டே தான் டைம் நின்றுட்டுருக்கான். ஐயோ அந்த பையன் இருக்கானா, அந்த பஸ்ஸில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்திட்ருக்கான். பட் யாருமே அங்கே இல்லை. யாருமே காணோம். அப்பாடா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, ஆமாம் இப்போ நம்ம எதுக்கு கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கோம்? புதுசாக இருக்குது. என்கிட்ட எது கேட்குற? அவன்கிட்ட போய் கேளு. அவன்கிட்ட கேட்டால் வாயிலே குத்துவானே. வாங்கிக்க குத்துனா. எல்சா மாப்பிள்ள வரட்டும், நான் வாங்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கான் வேண்டா வெறுப்பா. அப்போது எல்சாவும் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறான். மச்சான் 3rd பில்டிங் 2nd ஃப்ளோர் 2nd கிளாஸ். ஓ அங்கே தான் இருக்கான் என் பேபி பாய். ஓகே மச்சான், அப்படி இன்னொரு ஹெல்ப்பு சொல்லு மச்சான். அந்த கிளாஸில் போயிட்டு ப்ரின்ஸிபல் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வா. ஓகே மச்சான், நான் சொல்லிடுறேன். சொல்லு டேட்டேஹா வாங்க உங்களை பார்க்க, உங்களை வெல்கம் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிடலாம். அவங்க ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்லாம் வீடாக்கிட்டு ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வலியுது. தயாங்கோட ஃபுல் பாடியும் அப்படியே சிவராக்கிட்டுருக்கு. நீஸ் ரெண்டும் கிவப் ஆயிடுது. கீழே உருளுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். அப்போ பக்கத்தில் இருக்க வாழை சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். டியர் ஐஸோட
உன்னால் முடியும்ட்டாங்க, உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு அவனுக்கானே சொல்லிட்டு ஓடி போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங் ஜங்குக் ஹக் பண்ண வேகத்தில் ஜங்குக்கே ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்கில் போயிடுறான். ஜங்குக் மைண்டுக்குள்ளே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கான். ஜங்குக் ஜங்குக் நான் உன்னை பார்த்துட்டேன், ஃபைனல் நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன நடக்குதுங்க? இப்போ எதுக்கு என்னை பார்த்தது எவ்வளோ சந்தோஷப்படுறான்? இல்லை எனக்கு அவனை பிடிக்காது. அவனை பார்க்காத ஜங்கு, முக்கியமாக கண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அவனே மீறி டயாங்கோட அந்த டியர் ஐஸை தான் பார்க்குறான். ஓகேடா, இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் அன்ஹோலி அப்லோட் பண்ணதே லேட்டாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐம் ஸோ சாரி, பிகாஸ் மை சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் இதை மூவியாக தான் போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஸ்டோரி கொஞ்சம் பெருசு. நான் எப்படி ஸ்டோரியை ஃபீல் பண்ணுறேனோ அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் மூவியாக போட்டேன்னா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. அதனால் மட்டும்தான் நான் சீரியஸாக கொண்டு போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் இதை கன்டினியூ பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேடா, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க. ஓகேடா பேபிஸ், பாய், லவ் யூ.